கோல்ட் லோன் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கோல்ட் ஸ்வாப்னா என்ன, அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அண்ட் மார்க்கெட் ட்ராக்கர் சேனலை ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. கோல்ட் லோன் அப்படின்னு நீங்க ஒரு பேங்க்ல போயிட்டு உங்களோட தங்கத்தை அடமானம் வச்சுட்டு அதுக்கான அமௌண்ட் நீங்க கலெக்ட் பண்ணிட்டு பின்னாடி அந்த இன்ட்ரெஸ்டோட சேர்த்து நீங்க அமௌண்ட் பே பண்ணிட்டு கோல்டை திருப்பிக்கிறீங்க. இதான் கோல்ட் லோன். கோல்ட் ஸ்வாப் அப்படின்றது ஒரு நாட்டோட சென்ட்ரல் பேங்க்ல இருந்து இன்னொரு நாட்டோட பேங்க்குக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தங்கத்தை அங்கே போய் அடமானம் வச்சுட்டு அதுக்கான கரன்சியை அவங்க வாங்கிட்டு வருவாங்க. இவங்க திரும்ப தங்கத்தை வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா இன்ட்ரெஸ்டோட சேர்த்து அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டு பின்னாடி அவங்களோட தங்கத்தை திருப்பிட்டு வருவாங்க. இதுக்கு பேர் தான் கோல்ட் ஸ்வாப். சரி, இந்த கோல்ட் ஸ்வாப் நம்ம இந்தியாவில் நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தா நடந்திருக்கு. 1991 பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார சிக்கல் வரும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம ரிசர்வ் பேங்க் இன்னொரு நாட்டில் தங்கத்தை கொண்டு போய் அடமானம் வச்சுட்டு அங்கேருந்து அதுக்கான அமௌண்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டோட சேர்த்து அந்த வட்டியை கட்டினதுக்கு அப்புறமா தங்கத்தை திருப்பிட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி நடக்கிறது பேர் தான் கோல்ட் ஸ்வாப் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, இந்த கோல்ட் ஸ்வாப் எதனால செய்யறாங்க அப்படின்னா 3 காரணங்களுக்காண்டி தான் பண்றாங்க. நம்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா லிக்விடிட்டி. தட் மீன்ஸ் உங்ககிட்ட தங்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்களோட உள்நாட்டு கரன்சிக்கு மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த தங்கத்தை கொண்டு போய் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லிக்விடேட் பண்ணுவாங்க. அது முதல் ரீசன். 2வது ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரன்சி வேல்யூ குறையும் போது இல்லைன்னா நெருக்கடி, டாலர் வேல்யூவோட நெருக்கடி ஏற்படும் போதெல்லாம் தங்கத்தில் கோல்ட் ஸ்வாப் பண்ணிக்குவாங்க. 3வது ரீசன் வட்டி வருமானம். தங்கத்தை வச்சு அவங்க இன்ட்ரெஸ்ட் அதில் அதிகமாக வரனால அதுக்காண்டியுமே கோல்ட் ஸ்வாப் பண்ணிக்கிறாங்க. இந்த 3 ரீசன்னால தான் இந்த கோல்ட் ஸ்வாப் அப்படின்னு நடக்குது. உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும், என்ன அப்படின்னா எந்த நாடு அதிகமாக ஸ்வாப் பண்ணியிருக்கு அப்படின்றது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோல்ட் ஸ்வாப் மிகப்பெரிய பங்குதாரர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஸ், தட் மீன்ஸ் பேங்க் ஃபார் இன்டர்நேஷனல் செட்டில்மெண்ட், சுவிட்சர்லாந்துல இருக்கு. ஸோ இவங்க தான் மிகப்பெரிய பங்குதாரர். சரி, ஓகே. அதிகமாக ஈடுபட்ட நாடுகள் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கோல்ட் ஸ்வாப்ல டர்க்கி, ரஷ்யா, சீனா, இந்த நாடுகள்லாம் அதிகமாக ஸ்வாப் பண்ணியிருக்காங்க. ஓகே, தங்கத்தை வாங்கலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு இப்போ ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கான பதில் தான் இப்போ நான் சொல்ல போறேன். என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா $39 trillion கடன் சுமை அவங்க கிட்ட இருக்கு. அப்போ அவ்வளோ இருக்கு, என்னைக்கு அது பர்ஸ்ட் அவுட் ஆகும் அப்படின்னு தெரியல. இப்போ ஒரு கிராம் 14,200 இருக்கா, 14,000 கிட்ட வரதா, கொஞ்சம் நகை நீங்க வாங்கிக்கலாம். USD INR வேல்யூ குறையுதுங்கிறீங்க, தங்கம் அந்த டைம் வாங்கலாங்கிறீங்க. ஆனா அதுக்கப்புறம் ஏறுமே, கண்டிப்பா ஏறத்தான் செய்யும். அப்படின்னா அங்க USD INR வேல்யூ குறைய ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாரும் தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதனால ஓவரால் தங்கம் வேல்யூ கொஞ்சம் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. குறையும் அப்படின்னா ஒரு 200 to 500 பாயிண்ட்ஸ் இப்போதைக்கு குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த டைம்ல பார்த்து பிசிக்கல் கோல்டு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, நீங்க வாங்கிக்கலாம். தங்கத்தை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோல நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அதுக்கான ரிலேட்டட் வீடியோஸ் போடுறேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல கோல்டு பத்தி அவுட்ரைட் செல்லிங் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தேங்க்யூ.